வணக்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உடம்பு மாற்ற சீரீஸில் எனக்கு எத்தனை நாள் எனக்கே இருந்துச்சு. எதனால கேட்குறீங்களா? ஒரு மாதமாக ஒழுங்காக ஜிம்முக்கு போகல. ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். சின்ன சின்ன வேலைகள்னால ஊருக்கு போக வேண்டிய கஷ்டங்கள் அப்படியே மைண்டு அப்செட் ஆகிட்டேன் நண்பர்களே. ஜிம்முக்கு போகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஜிம்முக்கு போகாமல் ஒர்க் அவுட் போடாமல் டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டேன். 1 கிலோ ஏறிட்டேன் நண்பர்களே. இது இன்னும் உச்சகட்டம் ஆகி ஜிம்முக்குள்ளே போய்ட்டு த்ரெட்மில் ஏறேன். த்ரெட்மில்ல ஒர்க் ஆக தான் 1 மந்த் ஆகுமா ரெடியாக. சரி, இஎஃப்எக்ஸில் ஒரு 15 நிமிஷம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திங்கக்கிழமை லீவ் போட்டேன் நண்பர்களே. அதனால் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். ஜஸ்ட்டு ஒரு 4 ஒர்க் அவுட் போட்டேன். பக்காவாகவே போட்டேன். நம்மளே ஹெவி வெயிட்டு தான் இனிமேல் நம்மள்கிட்ட குறைஞ்ச வெயிட்டில் ஒர்க் அவுட் போடுறதா இல்லை. அப்படி ஹெவி வெயிட்டில் எல்லாமே பக்காவாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒர்க் அவுட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. ரேர் பெல்ட்டு ஆனால் உள்ளே போய் உட்கார மாதிரிலாம் வீடியோ எடுத்து ஸ்டைலாக வைக்கலான்னு வச்சு போட்டேன் நண்பர்களே. கடுமையான வெயிட்டு வச்சு தான் போட்டேன். அதை கவர் பண்ணல. எடுத்து தம்பி நம்ம ட்ரை பேடு எடுத்துகிட்டு போகல. எப்பொழுதும் போகிற கடைக்கு போகாமல் தம்பி அழைச்சிட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு போயிட்டு கருப்பு காப்பியை குடிச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்தா நல்லா நிம்மதியாக இருந்துச்சு. காலை உணவுக்கு 5 முட்டையை முழுங்கினதுக்கப்புறம் எப்பொழுதும் போகிற நண்பர்களே இன்றைக்கி சப்பாத்தியில் தோசை ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு 2 தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக போயிட்டு ஃப்ரூட் சாலட் வாங்கி சாப்பிட்டேன் நண்பர்களே. இது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பசியை காப்பாற்றி விட்றாப்புல. அப்படி இரவுக்கு எப்பொழுதும் போகிற நண்பர்களே 3 சப்பாத்தியோடு என்னை நாளை முடிச்சுக்கிறேன். நன்றி.